நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம்போ செழித்திடுவார், அத்திமரம்போ செழித்திடுவார். ஆசையை உண்ண கனி கொடுப்பார், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார். அத்திமரம்போ செழித்திடுவார், அத்திமரம்போ செழித்திடுவார். நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம்போ செலுத்திடுவார், அத்திமரம்போ நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார். ஆசையை உண்ண கனி கொடுப்பார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம்போ செலுத்திடுவார், அத்திமர் நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பார். அத்தி மரத்தை போல இன்னும் செழிப்புன்றதை விட அந்த செழிப்பு எப்போ இருக்கும்? வருகிற ஆபத்து தடுக்கப்படுமானால் அந்த செழிப்பு அந்த அத்தி மரத்தில் எப்போதும் இருக்கும். வருகிற ஆபத்து தளிக்கப்பட்டாதான், வருகிற ஆபத்து தடுக்கப்பட்டால்தான் அந்த அத்தி மரம் எப்படி இருக்குன்னா செழிப்பாகவே இருக்கும். வருகிற ஆபத்து அந்த அத்தி மரத்துக்கு வருமானால் அந்த மரம் என்னவா இருக்காது? செழிப்பாக இருக்காது. அப்போ இன்றைக்கி நம்ம யாரோட கூட இருக்கணும், இல்லை நம்ம கூட யார் இருக்கணும் அப்படின்னு நேற்று கவனிச்சு நம்ம யாரோட கூட இருக்கணும். இன்றைக்கி யார் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்ம கூட இருக்கணும்? நமக்கு வருகிற ஆபத்தை தடுக்கிறவர்கள் என்ன செய்யணும்? நம்ம கூட இருக்கணும். நமக்கு வருகிற ஆபத்துகளை பாதிப்புகளை தடுக்கிறவர்கள் நம்மளோடு கூட இருப்பார்களானால் நம்ம பசுமை ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. அப்போ ஏனுக்கு அந்த பசுமைகள் மாறிடுது? நம்முடைய பசுமை, நம்முடைய செழிப்பு, நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் போயிடுறாங்க. நம்மளோட கூட இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் போகிறதுனால தான் அந்த பசுமை இல்லை அந்த செழிப்பு என்ன செய்யுது? மாறிடுது. அந்த ஆபத்து வரும்போது பசுமையே என்ன செஞ்சிடுது? மாறிடுது. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யும்? 7வது வசனத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது அவள் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 அதுக்கு முடிக்கிற வசனம் கூட,
நீ வாசிமா. அப்பொழுது அவர் உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், இந்த மரத்துக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு பெரிய ஆபத்து கிட்ட நெருங்கிடுச்சு. இதுக்கு இந்த அத்தி மரத்துக்கு ஒரு பெரிய அவன் சொல்கிற அந்த நிலத்தை கெடுக்குது, என்ன செஞ்சிரு, வெட்டி போட்டுடுன்னு. இது என்ன மாறப்போகுது அப்படின்னா, இப்போ பசுமையாக இருக்குது இந்த அத்தி மரம். அது எப்படி இருக்குது, இப்போது நல்ல பசுமையாக இருக்குது. இந்த பசுமைக்கு என்ன வருதுன்னா ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. என்னுடைய பசுமைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. இந்த ஆபத்து எப்போ தடுக்கப்படுது, இந்த பசுமை மாறாமல் எப்போதும் இருக்கிற மாதிரியே நான் பசுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பட் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அந்த பசுமை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த பசுமை என்ன செய்யக்கூடாது, மாறாமல் இருக்கணும். அந்த பசுமை மாறாமல் இருக்கணும். நான் பசுமையாகவே இருக்கணும். இப்போ இருக்கிற செழிப்பினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன செய்யணும், நீடித்து இருக்கணும். இந்த பசுமை நிலைத்து இருக்கணும். இந்த பசுமையாகவே நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன வழி? இந்த மரம் எவ்வளவுதான் திறமையுள்ள மரமாக இருந்தாலும் இப்போ தனக்கு வருகிற ஆபத்தை அது என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. இந்த ஆபத்து என்ன செய்ய போகுது, இது அடையாளத்தையே மாற்றிட, பசுமையை மாற்றிட போகுது. இப்போ இந்த மரம் எப்படி இருக்குது, அந்த மரம் எப்படி இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல இலைகளோடு இருக்குது. நல்ல இலைகள் ஒரு அருமையாக பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது. இந்த பசுமை மாறுவதற்கு ஒரு ஆபத்து என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. இந்த மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா இந்த பசுமை என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். பசுமையெல்லாம் அது இலையெல்லாம் காஞ்சி இலையெல்லாம் உதிரி, ஸோ இலையே இல்லாமல் பசுமையே இல்லாமல் என்ன செஞ்சிட போயிடும். இப்போது இல்லை, எப்போதுமே அதுக்கு என்ன செய்யாது, பசுமை இல்லாமல் போயிடும். அப்போ இந்த காலையில் கதை சொல்கிறது என்ன, நீ எப்போதுமே என்னவா இருக்கணும், பசுமையாக இருக்கணும். இந்த காலையில் கதை சொல்கிறது என்னன்னா, நீ எப்போதுமே எப்படி இருக்கணும், பசுமையாக இருக்கணும். இந்த பசுமை என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இந்த பசுமை எப்பொழுதுமே மாறக்கூடாது. இந்த பசுமை எப்போதுமே மாறாமல் இருக்கணும்னா உன் கூட இருக்க வேண்டிய நபரோடு கூட என்ன செய்யணும், நீ இருக்கணும். யாரோடு கூட இருக்கணுமோ, நேற்றுகள் செய்து யாரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுமோ, யார் நம்ம அருகில் வச்சுக்கணுமோ, யாரை நம்ம பக்கத்தில் இருக்கணுமோ அவங்க இருக்கு. இன்றைக்கி சொல்கிறது என்ன, நம்ம யாரோட கூட இருக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம பசுமை எப்போதுமே நம்ம எப்படி இருக்க முடியும்னா பசுமையாக இருக்க முடியும். அவர்கள் நம்மளோட கூட இருக்கிறது ஒரு அனுபவம், நாம் அவர்களோடு கூட இருக்கிறது மற்றொரு அனுபவம். ஒருவர் நம்மளோட கூட இருக்கிறது ஒரு அனுபவம், மற்றவர்கள் நம்ம மற்றவங்களோட கூட இருக்கிறது ஒரு அனுபவம். இன்றைக்கி தேவன் என்ன விரும்புறது, ஸோ நீ யாரோடு கூட இருக்க விரும்புகிற, நேற்றுக்கு சொன்னது யாரையும் அருகில் வச்சுக்க விரும்புகிறேன். அதுக்கு நம்ம கவனித்தோம், நமக்காக பிரயாசப்படுகிறவங்களை நம்மளோடு கூட என்ன செய்யணும், வச்சிருக்கணும்ட்டு. இன்றைக்கி கவனிக்கிறது என்ன, நம்ம யார் கூட இருக்கணும் அப்படின்னா நமக்கு வருகிற ஆபத்தை தடுக்கிற நபர்களோடு கூட நம்ம இருக்கணும். நம்ம வருகிற ஆபத்தை தடுக்கிற நபரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஆபத்தை தடுக்கிறவர்களோடு கூட நம்ம இருந்துட்டோம்னா நம்ம பசுமை எப்போதுமே என்ன செய்யாதுன்னா மாறாது. இன்றைக்கி ஏன் நம்ம பசுமை மாறுது, இன்றைக்கி ஏன் நம்ம பசுமை மாறி போச்சு அப்படின்னா இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இல்லை என்பதை தான் நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சிக்கணும். இப்போ அந்த அத்தி மரத்துக்கு என்ன வரப்போகுது, ஒரு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்து என்ன செய்ய போகுது, அது பசுமையே இல்லாமக்கிவிட போகுது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி என்றைக்குமே அது மரம் என்ன செய்ய முடியாது, பசுமை அடைய முடியாது. இன்றைக்கு மாத்திரமல்ல, அது வாழ்நாளில் இன்னும் எத்தனை வருஷம் அந்த மரம் இருந்தாலும் என்ன அடையவே முடியாதுன்னா பசுமை. ஏன்னா வெட்டிட்டா என்ன செய்ய முடியாது, அதுக்கு மேலே அது பசுமை அடையவே முடியாது. இனி வாழ்நாள் போது பசுமை அடைய முடியாத நிலை, ஒரு பெரிய ஆபத்து அந்த மரத்துக்கு வருது. அந்த ஆபத்தை யார் தடுக்கிறான்னா அந்த தோட்டக்காரன் தடுக்கிறான். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். இந்த வருஷம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். வெட்டி போட சொன்னார், ஓனரே வெட்டி போட சொல்றார்.
முதலாளியே வெட்டி போட சொல்கிறார். அப்போ இந்த என்ன செஞ்சுருக்கணும், ஓகே அப்படின்னு வெட்டி போட்டிருக்கணும். ஆனால் அந்த எஜமானை காட்டிலும் இந்த மரத்துக்கு அதிக பிரயாசப்பட்டவன் இந்த தோட்டக்காரன் தான். ஏன்னா எஜமான் என்ன செய்யலை, செடியை கொண்டாந்து கொடுத்தாரு, இதை வச்சுடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். செடியை கொண்டாந்து கொடுத்து இது வச்சுடு அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ குழி எடுத்தது யார், இந்த தோட்டக்காரன் இல்லையா? அதை வச்சது யார், அந்த தோட்டக்காரன். அதை வளர்த்தது யார், இந்த தோட்டக்காரன். இது பெரிய மரமாகிற வரைக்கும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது யார், இந்த தோட்டக்காரன் இல்லையா? பராமரித்தது யார், தோட்டக்காரன். அதுக்கு எந்த ஆபத்தை வராமல் தடுத்தது யார், இந்த தோட்டக்காரன். எப்படி இந்த கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பசுமையாக மாற்றினது யாருன்னா இந்த தோட்டக்காரன். அந்த எஜமானை காட்டிலும் அந்த தோட்டக்காரன் தான் என்ன இருக்கணும், அதிகமான கொபந்த மரத்துக்கு மேலே வரணும். ஏன், இதுக்கு எத்தனை வருஷம் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் உழைச்சிருக்கிறேன், எத்தனை வருஷமாக பிரயாசப்பட்டிருக்கிறேன், எத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி வச்சிருக்கிறேன், எத்தனை வருஷமாக இதுக்கு நான் களை எடுத்திருக்கிறேன், எவ்வளவு உரம் கொட்டியிருக்கிறேன், எவ்வளவு பராமரிச்சிருக்கிறேன், எவ்வளவு பாதுகாத்திருக்கிறேன். பட் இவ்வளவெல்லாம் பராமரித்து இவன் தான் சொல்லியிருக்கிறேன் எஜமான்கிட்ட. ஏன் எஜமான் என்ன வந்து என்ன செய்யலை, இந்த மரத்துக்கு ஒன்றும் செய்யலை. எஜமானத்தை என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை. தோட்டத்தில் நடுன்னு வச்சுட்டு போயிட்டா. முழுக்க முழுக்க பராமரிக்கிறது யாருன்னா இந்த தோட்டக்காரன். முழுக்க முழுக்க அந்த மரத்தை பராமரிக்கிறது யாரு, அந்த தோட்டக்காரன். இப்போ இந்த தோட்டக்காரன் என்ன வரணும், அந்த மரத்தை விட பயங்கரமான கோபம் வரணும். ஆனால் தோட்டக்காரனுக்கு கோபம் வரல. அந்த தோட்டக்காரனுக்கு என்ன இருக்குன்னா, எப்படியாச்சும் நான் இவ்வளோ வட்டு உழைப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த மரம் பசுமை மாறிடக்கூடாது, என்னுடைய நிலைகள் மாறிடக்கூடாது, இந்த பசுமையான சூழல் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது என்பதில் அவர் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறார். அப்போ அந்த மரம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் இந்த ஆபத்து என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த மரத்தோடைய ஆபத்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மாறிடக்கூடாது. ஒரு நாள் இருந்தக்கூடாது, மாறிடக்கூடாது. இந்த பசுமை மாறிடக்கூடாது. இந்த பசுமை மாறக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆமே, இந்த பசுமை மாறக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கார். அந்த பசுமை மாறக்கூடாது, அவ்வளோதான். அந்த வேலைக்காரனுடைய நோக்கம் என்ன, அந்த வேலைக்காரனுடைய நோக்கம் என்ன, இந்த மரத்தினுடைய பசுமை மாறக்கூடாது. இந்த பசுமை மாறணும்னா இது வெட்டிட்டா என்ன செஞ்சிடும், பசுமை மாறிடும். வெட்டிட்டா என்ன செஞ்சிடும், மாறக்கூடாது என்பதில் தான் அந்த எஜமான் அந்த தோட்டக்காரன் என்னவா இருக்கிறன்னா கவனமாக இருக்கிறான். முதல் லாஸ் யாருக்கு, முதலாளிக்கு தான் லாஸ் ஆகும்போது இவருக்கு ஒரு லாஸும் கிடையாது, இவருக்கு ஒரு இழப்பும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மரம் இவ்வளோ காலம் வளர்த்தது எதுக்கு, இது பசுமையாக இருக்குன்றதுக்காக தான். இது பசுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மரத்தை நான் இவ்வளோ காலம் வளர்த்தது. இதுக்கு வச்சது எதுக்கு, இது பசுமையாக இருக்கணும், இது செழிப்பாக இருக்கணும், இது மேலும் மேலும் என்ன செய்யணும், வளரணும், இன்னும் இருக்கிற பசுமையை விட இன்னும் பசுமை ஆகணும் என்பது தான் இந்த தோட்டக்காரனுடைய நோக்கம். இந்த தோட்டக்காரனுடைய நோக்கமே இது. இதை விட என்ன ஆகணும், இன்னும் பசுமையாக மாறணும், இன்னும் பசுமையாக மாறணும், இன்னும் பசுமையாக மாறணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் இதுதான் இந்த தோட்டக்காரனுடைய நோக்கமே ஒழிய இந்த மரத்தினுடைய பசுமை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. இந்த தோட்டக்காரனோட கூட இந்த மரம் ஐக்கியமாக இருக்கிறதுனால தான், இந்த தோட்டக்காரனோடு இந்த மரம் இருக்கிறதுனால தான் இந்த மரத்துக்கு என்ன போகலைன்னா பசுமை போகலை. மரம் ரொம்ப அழகான்றதுனால பசுமை போகாமல் இல்லை. இந்த மரம் ரொம்ப ஆசீர்வாதன்றதுனால என்ன செய்யலை, அதுக்கு பசுமை போகாமல் இல்லை. இந்த மரம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது என்பதனால என்னமா இல்லை, பசுமை போகாமல் இல்லை. இந்த மரம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இது பண்ணி கொடுக்கும், இது இன்னும் வளர்ந்துருக்குது, இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால அந்த மரத்துக்கு என்ன இல்லை, பசுமை போகாமல் இல்லை. அந்த பசுமை போகாமல் இருக்க ஒரே ஒரு காரணம் என்ன காரணம்னா, இந்த மரம் யாரோட கூட இருக்கணுமோ அவர்களோட கூட இருக்குது. யாரோட கூட இன்னைக்கு நம்ம இருக்கணுமோ அவர்களோட கூட நம்ம இருப்போமானா இன்னைக்கு இருக்க அந்த பசுமை என்ன செஞ்சிடாதுன்னா ஒரு நாள் அது நமக்கு மாறாது. இன்னைக்கு ஏன் நம்ம பசுமைகள் மாறுது, இந்த தோட்டக்காரன் மட்டும் இல்லைன்னா இந்த மரத்தோட நிலைமை என்ன இருக்கும், என்னைக்கும் பசுமை மாறி இருக்கும். என்னைக்கும் மாறுறது மட்டும் இல்லை, இனி என்னைக்குமே அது என்ன செய்ய முடியாதுன்னா பசுமை அடைய முடியாது. இது வாழ்நாளில் என்னைக்குமே அது என்ன செய்ய முடியாது, பசுமை அடையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து அந்த மரம் சந்திக்க இருக்குது, அந்த மரத்துக்கு வரப்போக இருக்குது. ஆனால் அந்த மரத்துக்கு அந்த தோட்டக்காரன் என்ன செய்யறா, அந்த குறுக்க நிற்கிறான். இன்னைக்கு நம்மளோட கூட நம்ம யாரு கூட இருக்கணும்னா, நம்மளுக்கு வருகிற ஆபத்துகளை தடுக்கிற நபரோட கூட நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்நாளில் எப்போதுமே நம்ம என்னவாக இருக்கலாம், பசுமையாக இருக்கலாம்.
எப்போதுமே நம்ம பசுமையாக இருக்கலாம். எனக்கு நம்ம யாரோடு கூட இருக்கணுமோ அவர்களோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ இருக்கக்கூடாத நபரோடு கூட இருந்தோன்னா நம்ம பசுமை மாறிடுமா? நம்ம பசுமை மாறிடுமா? இன்னைக்கு இருக்கிற அந்த பசுமை மாறிடுமா? என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வேத திருப்பினீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா, அங்கே 250 பேர் ஒரு நபரோடு கூட என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. என்னாகமோ 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேத திருப்பினீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே தெரிஞ்ச சம்பவம், ஆனாலும் கவனிக்கலாம். வாசிக்கலாம் முதல்லேருந்து. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் புத்திரனாகிய கோராகு என்பவன் தாத்தானையும் கூட்டிக் கொண்டு சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போ என்ன சொல்ல, ஒரே ஒரு அங்கே என்ன செய்கிறாங்களா நமக்கு வேண்டாம். இப்போ யாரோட கூட இருக்கிறாங்க அவங்க அப்படின்னா, தாத்தான், கோராகு, அபிராம் என்ற இந்த நபர்களோடு கூட இந்த மரம் இருக்குது. எந்த மரம்? இந்த 250 பேர் இப்போ யாரோடு கூட இருக்கிறாங்கன்னா, ஸோ ஒரு நபரோடு கூட இருக்கிறாங்க. இந்த நபரோடு இருக்கிற விளைவு என்ன? அவங்க என்ன சந்திக்கிறாங்க? இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்ல பசுமையாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கிறாங்க, மன நிறைவோடு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. யாரு? இந்த 250 பேரும் இல்லையா? இந்த 250 பேர் யாரோடு இருக்கும்போது? மோசையோடு இருக்கும்போது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து இவர்களுக்கும் வருது. யாத்திராகமம் 32ல் இவர்களுக்கு என்ன இருக்குது? பெரிய ஆபத்து வருது. 10வது வசனத்தை வந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:10 நீங்கள் வாசிக்கலாம். ஆகையால் அதுக்கு முடிக்கிற வசனம் கூட, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? நிர்மூலமாக்குமோ தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே அப்படின்னா அந்த கடைசி பார்த்தீங்கன்னா அவன் கெஞ்சி என்ன செய்கிறான்? அவன் பிரார்த்தனை பண்ணுகிறான்னு பார்க்கிறோம் இல்லையா? அது கீழே வசந்த பார்த்தீங்கன்னா இப்படி அவன் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறான். அடுத்த வசனம், என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்போ இந்த ஜனனுடைய பசுமை என்ன செய்ய போகுது? இவங்க பசுமையும் மாறப்போகுது. இவங்க பசுமையும் இனி பசுமையை இவங்களும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த நபரோடு கூட இந்த ஜனங்க இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன உண்டாகுது? அவங்களுக்கு வருகிற அந்த ஆபத்தை அவன் என்ன செய்யறான்? நின்று தடுத்து அந்த பசுமை மாறாமல் என்ன செய்கிறானா இதுவரைக்கும் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார் இல்லையா? இது என்ன செஞ்சிருக்கிறாரு? இவங்க கதையெல்லாம் எப்போ முடிய வேண்டியது? யாத்திராகமம் 32ல் டோட்டல் என்ன செஞ்சிருக்கணும்? முடிய வேண்டியது. இவங்க முழு கதைகளும் அத்தனை பேருடைய நிலைமைகளும் யாத்திராகமம் 32லே முடிய வேண்டியது. இவங்க பசுமைகள் எல்லாம் அழிய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா பசுமையே அடைய முடியாத நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட வேண்டியது. பசுமையே அடைய முடியாத அளவுக்கு இனி வாழ்நாள் என்ன செய்ய முடியாது? எப்பயுமே பசுமை அடைய முடியாது.
அந்த நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட போதும் கூட அங்க இருக்க வேண்டிய நபரோடு கூட இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சா, தேவ சமூகத்திலிருந்து இந்த மரத்துக்கு வருகிற இந்த மனுஷருக்கு வருகிற ஆபத்துகளை அவர் என்ன செஞ்சார்னா தடுத்து நிறுத்திட்டான். இவங்க பசுமை என்ன செய்யாம இருக்குது, மாறாம இருக்குது. பசுமை இருக்குது, அடி மாறாம இருக்குது. அந்த பசுமையிலேயே அவங்க என்ன செஞ்சு வராங்க, தொடர்ந்து வராங்க. இப்ப என்ன ஆகத்துக்கு வந்துட்டாங்க, இப்ப இருக்கவே யாரோட கூட இருக்கணுமோ அவர்களோட கூட இல்லாம யாரோட கூட இருக்கக்கூடாது அவர்களோடு கூட இருக்கிறது விளைவு. அதனுடைய விளைவு என்ன விளைவு வாசிக்கலாம். இப்போ அந்த என்னாகும் 16 31 வாசிக்கலாம். 30 கூட என்னாகும் 16 30 கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு இறங்கத்தக்க பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் என்பதை இப்பவும் என்ன வரப்போகுது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது இல்லையா? யாத்திராகம் 32 என்ன இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து? அவங்க பசுமை அடியோடு என்ன செய்ய போகுது, அழிக்கப்பட போகுது. இப்பவும் என்ன வரப்போகுது, இவங்க பசுமை அடியோடு என்ன செய்ய போகுது, அழிக்கப்பட போகுது. யாருடைய பசுமை? இதே இந்த 250 பசுமை அழிக்கப்பட போகுது. ஆனா இப்போ வரப்போற ஆபத்தை தடுக்கிறதுக்கு அங்க யாரு கிடையாது, யாருமே இல்லை. அதனுடைய விளைவு என்ன வாசிக்கிறோம். அடுத்த வசனம், முடித்த உடனே அவருடைய நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய அவனுடைய பசுமை மாத்திரமல்ல அவனுடைய முழு குடும்பத்தின் பசுமையும் என்ன செஞ்சிச்சுன்னா மாறி போச்சு. அவனுடைய பசுமை மாத்திரம் மாறி இருந்தால் கூட பரவாயில்ல, இவனுடைய பசுமை மாறி இருந்தால் மாத்திரம் கூட பரவாயில்லை. ஆனா என்ன போச்சு, அவனையும் அவனுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. டோட்டல் என்ன போச்சு, அழிக்கப்பட்டப்படுது. இனி வாழ்நாள்ல அது என்ன செய்ய முடியாது, எப்பயுமே பசுமை அடைய முடியாது. அது வாழ்நாள்ல என்னைக்குமே அது பசுமை அடைய முடியாது. ஐயா, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இந்த மரத்துக்கு வந்துச்சு? ஏற்கனவே 32 அதிகாரத்திலே ஒரு ஆபத்து வந்துச்சு, 32 ஒரு பாதிப்பு வந்துச்சு. அதே 32 இனி வாழ்நாள் முழுவதும் பசுமையே இல்லாத அளவுக்கு, பசுமையே அடையாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்த போது ஆனால் அந்த பசுமை என்ன செய்யல, துளி அளவு கூட மாறல. என்ன பசுமையோடு கூட இருந்தாங்களோ, என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீடித்து கொண்டிருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க நிலைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அங்க கொஞ்சம் பார்க்கிறோம், நேற்றுக்கு இருந்த பசுமை இன்னைக்கு என்ன போச்சு, டோட்டலா மாறி போச்சு. அவனுக்கு மாத்திரம் பசுமை மாறி இருந்தா பரவாயில்ல, அவனை சார்ந்த அத்தனை பேருக்கும், அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் என்ன போச்சு, ஒரு பெரிய பசுமை மாறி போச்சு. ஏங்க அந்த பசுமை மாறிச்சுன்னா ஒரே ஒரு காரியம், இருக்கக்கூடாத நபரோடு கூட இருக்கிறது நிமித்தம். இன்னைக்கு இருக்க வேண்டிய நபர்களும் நமக்கு தெரியல, இருக்கக்கூடாத நபர்களும் என்ன செய்யல இன்னைக்கு தெரியல. இருக்க வேண்டிய நபர்கள் என்னை கொண்டு அவர்களை பசுமையாக்கி கொள்வதற்காக இருக்கிறாங்களா, இல்ல அவர்களை கொண்டு என்னை பசுமையாக்க விரும்புறாங்களா? மோசே கூட இருந்தாலும் மோசே எப்படிப்பட்டவர்? மோசே ஆண்டவர் சொல்றார், என்ன சொன்னார்? அந்த 30 திரும்ப அந்த வசனம், அந்த 10வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க, அந்த 10வது வசனத்தை பாருங்க. ஆகையால் மூலவும் அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. உன்னை எப்படியா மாத்த போறேன்? இவர்களை வச்சு உன்னை என்ன செய்ய போறேன்? உன்னை பெரிய பயங்கர பசுமையா மாத்த போறேன். உன்னை ஒரு பயங்கரமான பசுமையா என்ன செய்ய போற, மாத்த போறேன். இதுவரைக்கும் இருக்கிற பசுமையை விட உன்னுடைய பசுமை என்ன செய்ய போறேன், நான் அதிகரிக்க பண்ண போறேன் அப்படின்னு தான் இவருக்கு சொல்றார். ஆனா அவர் சொல்றார், ஐயா நான் ஏன் பசுமைக்காக என்ன செய்யல, நாங்க இல்ல, நான் இருக்கிறதே யாருக்காக தான், இவர்களுடைய பசுமைக்காக தான் நான் இருக்கிறேனே ஒழிய இவர்களை வைத்து என்னை பசுமையாக்கி கொள்வதற்கு என்னவா இல்லை, நான் இல்லை. இப்போ மோசே என்ன சொல்றாரு, இவங்களை விட்டுட்டு இவங்களை அழிச்சிடுறேன், இவங்களை வச்சு என்ன செய்ய போறேன், இன்னும் சொல்ல அத்தனை பேரையும் வைக்கிற பசுமையை நான் உன்னை ஒரே ஆள் என்ன செஞ்சிட்டுறேன், வச்சுட்டு போயிடுறேன்.
உங்களை ஒரு ஆள் என்ன செஞ்சிடறேன், வச்சுட்டு போயிடுறேன். உன்னை ஒரு ஆள் என்ன பேர் நல்ல உயர்த்தி வச்சுட்டு போயிடுறேன். உன்னை பெரிய ஆசோதம் வச்சுட்டு போயிடுறேன். இத்தனை பேருக்கு ஆசை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, நான் உன்னை ஆசை வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, மோசே சொல்றாரு, ஐயா நான் அவனை வச்சு நான் பசுமையாகிறதுக்கு என்ன செய்யல, நான் இங்க இல்லை. அப்படின்னா எங்க போய் இருந்திருப்பேன்? எங்க மாமனார் வீட்டிலே நான் பசுமையா தான் இருந்தேன். எங்க மாமனார் வீட்லயே அவ்வளோ ஆடுகளுக்கு என்னமா இருக்கிறேன், நான் சொந்தக்காரர் தான் இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், நல்ல நிலைமையில தான் இருந்தேன். அப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன், என்னை எதுக்கு நீங்க அழைச்சு கொண்டு வந்துறீங்க? நான் இவங்களை வச்சு நான் பசுமையா இருப்பதற்கு என்ன வைக்கல, மாறாக என்ன வச்சு இவங்க என்னவா இருக்கணும், பசுமையா இருக்கணும். இன்னைக்கு மரத்தை வச்சு மரத்துக்கு கூட இருக்கிறவங்க பசுமையா இருக்கிறதா, இல்ல கூட இருக்கிறவங்க வச்சு மரம் பசுமையா இருக்கிறதா? உன்னை வச்சு அவங்க பசுமையா இருக்கிற நபரோடு கூட இருக்க விரும்புறியா, இல்ல அவர்களை வச்சு நீ பசுமையடைய வேணும்னு வைக்கிற நபரோடு கூட இன்னைக்கு இருக்க விரும்புறியா? இன்னைக்கு நம்ம யாரோடு கூட இருக்க விரும்புகிறோம்? நம்ம எந்த நபரோடு கூட இருக்க விரும்புகிறோம்? ஸோ எந்த நபரோடு கூட இருக்க விரும்புகிறோம் அதை வச்சு தான் இன்னைக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும், உன்னுடைய பசுமையை மாறாம, இன்னைக்கு இருக்கிற பசுமை என்னைக்குமே மாறாம என்ன செய்ய முடியும்னா இருக்க வைக்க முடியும். அப்ப என்னைக்குமே நீ பசுமையா இருக்கணும், எப்பொழுதுமே நீ பசுமையா இருக்கணும், எப்பொழுதுமே நீ பசுமையாக தான் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, என்ன வழி, இருக்க வேண்டிய நபரோடு கூட என்ன செய்ய, நீ இருந்துரு. நீ யாரோடு கூட இருக்கணுமோ, நேற்று சொன்னது என்ன, நம்ம கூட யாரை வச்சுக்கணுமோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கோ, யாரை ஐக்கியமாக அவங்கள ஐக்கியமா வச்சுக்கோ, யாரை ஃப்ரெண்டா வைக்கணுமோ அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கோ. தேவையில்லாத நபரை ஃப்ரெண்டா வச்சுனா என்ன ஆயிடும், இருக்கிற உயிரும் சேர்ந்து போயிடும் இல்லையா? அந்த வாலிபனுக்கு புரிஞ்சு போச்சு, தேவையில்லாத நபரை ஐக்கியம் வச்சோம்பா, நல்ல வேலை என்ன ஆகி போச்சு, இருக்கிறவரும் போக இருந்துச்சு, நல்ல வேலை ஒரு சரியான நபர் என்ன செய்யறேன், நான் போய் இருக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால பரவாயில்ல, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு சரியான நபர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு போற உயிர் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு அந்த வாலிபன் சொல்லிட்டு சொல்றான். இதுக்கு மேலே என்ன செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு அவங்ககிட்ட என்ன அனுப்பிடாதீங்க, அவங்க கூட என்ன விட்டுடாதீங்க, என்னை கொன்னும் போட்டுறாதீங்க, நான் உங்களோட கூட என்ன செஞ்சிடறேன், நான் இருந்துக்கிறேன் என்று சொல்லுகிறதை, அந்த வாலிபனுடைய ஆதங்கத்தையும் அந்த வாலிபனுடைய எண்ணங்களையும் நாம நேற்று கவனிச்சோம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறான், நீ யாரோடு கூட இருக்க விரும்புற, நீ யாரோடு கூட இருக்க விரும்புற, உன்னை வச்சு அவங்களை பசுமையாக்கி கொள்ள வரவோடு கூட இருக்க விரும்புறியா, இல்ல அவர்களை வச்சு உன்னை பசுமையாய் மாற்ற வேண்டும் நினைக்கிற நபரோடு கூட இருக்க விரும்புறியா? இப்ப இந்த அத்திமரம் எப்படிப்பட்ட மரமா இருந்துச்சு, இந்த அத்திமரத்தினுடைய வழக்கு தோட்டக்காரன் எப்படிப்பட்டவன், மரத்தை வச்சதான் அவனுக்கு கனி. இது ஏன் இப்ப இந்த எஜமானி யாருக்கு சம்பளம் கொடுக்கிறாரு, தோட்டக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கறல, எதை வச்சு, இந்த மரத்தை பாதுகாக்கிறதுனால தான் அவனுக்கு என்ன கிடைக்குது. அத்திமரத்தில் என்ன வச்சுட்டாரு, அந்த திராட்சத்தில் எதை நட்டாரு, அத்திமரத்தை நட்டாரு இல்லையா? இந்த அத்திமரத்தை பராமரிச்சாதான் யாருக்கு செழிப்பு, தோட்டக்காரனுக்கு செழிப்பு இல்லையா? தோட்டக்காரன் எதுக்கு சம்பளம் கொடுப்பாரு, இந்த அத்திமரத்தை பராமரிச்சாதான் அவனுக்கு என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் இல்லையா? இப்ப அந்த தோட்டக்காரன் என்ன விரும்பணும், ஐயோ இந்த அத்திமரம் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன போயிடும், என் பசுமை போயிடுமே, என் பசுமை என்ன ஆயிடும், போயிடுமே. அப்ப நான் என்ன செய்யணும், இந்த அத்திமரத்தை பராமரிச்சாதான் எனக்கு பசுமை கிடைக்கும் என்பதனால இந்த அத்திமரத்தை பராமரிக்கல. கொஞ்ச நாள உன்னிப்பா கவனிச்சா அது புரியும் உங்களுக்கு. ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டார் இல்லையா? இந்த அத்திமரத்தை நட்டு இந்த அத்திமரத்தை பராமரிக்க யாரை வச்சாரு, ஒரு தோட்டக்காரனை வச்சிருக்கிறார் இல்லையா? இந்த தோட்டக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா, இந்த தோட்டக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா, கொடுக்கணும் இல்லையா? காசு கொடுக்கணுமா, கொடுக்கணும் இல்லையா? சாப்பாடு கொடுக்கணுமா, கொடுக்கணும் இல்லையா? வஸ்திரம் கொடுக்கணுமா, கொடுக்கணும் இல்லையா? இப்ப இந்த தோட்டக்காரனுக்கு எதை வச்சு பசுமையா இருக்க போறான், இந்த அத்திமரத்தை வச்சுதான் இவன் என்னவா இருக்க போறான், பசுமையா இருக்க போறான் இல்லையா? இது ஒரு அனுபவம். இப்ப எஜமான் என்ன பார்க்கிறாரு, சரிப்பா இது உனக்கு கொடுக்க சம்பளமோ வீணா போக போகுது, இதுக்கு பாய்க்கிற தண்ணியும் வீணா போகுது, எனக்கு ரெண்டு நஷ்டம். எனக்கு என்ன நஷ்டம், ரெண்டு நஷ்டம். அதனால ஒண்ணு செய், இந்த மரத்தை என்ன பண்ணிடு, வெட்டி போட்டுரு, எனக்கு ஒரு நஷ்டமோ அது என்ன செஞ்சிடும். இந்த 3 வருஷமா அந்த மரத்துக்கு விட்ட தண்ணி வேஸ்ட், இதுக்கு போட்ட உரம் வேஸ்ட், இதுக்கு எடுத்த களை வேஸ்ட், உனக்கு கொடுத்த சம்பளம் வேஸ்ட். ஏன்னா அந்த அத்தி மரத்துக்காக உன்ன வச்சிருக்கிறேன் இல்லையா? இப்போ உனக்கு கொடுத்த சம்பளமும் வீணா போச்சு, இந்த அத்தி மரத்துக்கு போட்ட விலையும் வீணா போச்சு, எனக்கு ரெண்டு லாஸ், எனக்கு ரெண்டு விதமான லாஸ் இல்லையா? அப்ப ஒண்ணு என்ன செய்ய, இந்த அத்தி மரத்தை வெட்டிட்டான், எனக்கு ஒரு லாஸ் ஆகுது என்ன செஞ்சிடும், இந்த அத்தி மரத்தை வெட்டிட்டேன்னா எனக்கு ஒரு லாஸ் ஆகுது
தடுக்கப்பட்டுரும் இல்லையா? எனக்கு உனக்கு சம்மணம் கொடுக்காது, நீ திராட்சை தோட்டத்தை பார்க்குற, உனக்கு நான் சம்மணம் கொடுத்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்திமரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னது லாஸு. இப்போ இந்த ஏலக்காரன் நினைச்சிருக்கணும், ஐயோ இந்த அத்திமரம் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன போயிடும், இந்த பசுமை போயிடுச்சுன்னா ஏன் பசுமை போயிடுமே. அப்ப எதுக்கு பசுமையா இருக்க விரும்புற? இந்த அத்திமரம் பசுமையா இருந்தாதான் எஜமான் என்ன செய்வாரு, என்ன பசுமையா வச்சிருப்பாரு. இந்த அத்திமரத்தை வச்சு நான் பசுமையாகணும்னு சொல்லிட்டு அந்த எஜமான் அந்த தோட்டக்காரன் விரும்பல. எப்படி உங்களுக்கு சொல்றது எனக்கு புரியல இல்லையா? இப்ப இந்த எண்ணக 16 வாசிச்சோம்ல, எண்ணக 16 அந்த வாச சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எண்ணக 16 வாசிச்சோமா? இப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே தோட்டக்காரன் இருக்கிறான் இல்லையா? மரம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்க மரம் இல்லையா? தோட்டக்காரன் யாரு? அவனுடைய தலைவன், அதுக்கு தோட்டக்காரன் இல்லையா? தாத்தானு கோராகும் மரம் தான் தோட்டக்காரன், அவன் கூட 250 பேரும் மரம் இல்லையா? தோட்டக்காரன் யாரு? தாத்தான் கோரா இல்லையா? அந்த 250 பேர் யாரு? அத்தி மரம். இப்ப இந்த அத்தி மரத்தை வச்சுதான் இவன் என்னவா மாற போறான், ஒரு தலைவனா மாற போறான், பசுமையா மாற போறான் இல்லையா? இவனுக்கு யார் தலைவனா மாறிட்டான் போ? ஏன்னா கீழே கீழே நீங்க 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீங்களேன்னு சொல்லுவாரு மோசே சொல்லும் போது. ஏன்னாக்க 16:10 பார்த்தீங்கன்னா, நீங்க ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களே அப்படி சொல்லுவாரு. ஏன்னாக்க 16:10 பாருங்க. உனக்கு அற்ப காரியமோ? இப்பொழுதோ ஆசாரிய பட்டதை என்ன செய்றீங்க? இப்ப எனக்கு என்னவா மாறணும்? நான் பிரதான ஆசாரியனா மாறணும். யாரு? தாத்தான் என்னவா மாறணும்? தாத்தானும் கோரக என்னவா மாறணும்? நான் பிரதான அதான் பிரச்சனைங்க சரியா? இது மறைமுகமா யாருக்கு தெரியல? ஜனங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுது? இதை என்ன செய்யற கூப்பிடுறாரு, ஏதோ அவங்களுக்கு ஏற்ற விதமா என்ன செய்ய வச்சுட்டான், பேசுறவனே ஜனங்க நம்பிட்டாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு யாருக்கு தெரியல? ஜனங்களுக்கு தெரியல. ஆனா ப்ராப்ளம் யாருக்கு தெரியுது? மோசே. அதான் அவர் சொல்றாரு, நீங்க ஆசாரிய பட்டத்தையும் நீங்க தேடுறீங்களா? அப்ப என்னத்தை இப்ப தேட விரும்புறீங்க? இப்ப ஜனங்களை வச்சாதான் இவன் என்னவா மாற முடியும், பசுமையா மாற முடியும். நல்லா உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்ப இந்த 250 பேர் இருந்தாதான் இவன் யாரா மாற முடியும், ஆசாரியனா மாற முடியும் இல்லையா? இந்த 250 பேர் இல்லைன்னா இவன் என்னவா மாற முடியாது, ஆசாரியனா மாற முடியாது. இப்ப இந்த ஜனங்களை வச்சுதான் இவனுக்கு பசுமை இருக்கு, இந்த ஜனங்களை வச்சுதான் இவனுக்கு பசுமை இருக்கு இல்லையா? ஆனா மோசே சொல்றாரு, இந்த ஜனங்கள்ல அவங்க என்ன வச்சுதான் அவங்களுக்கு என்னவா மாறணும். இப்ப அவர் என்ன சொல்றாரு, என்ன அழிச்சு போட்ட கூட அழிச்சு போடு இல்லையா? அந்த 32 கடைசியா சொல்லிட்டாரு, கொஞ்சம் பேசி பார்த்தாரு, கடைசியா சொல்லிட்டாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கியே போட்டுருங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆகிலும் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதினுடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேர் என்ன பண்ணி போடுங்க. இப்ப இவருடைய என்ன விருப்பம்? அந்த மரத்தை வச்சு இவரு செழிப்பாக விரும்புறாரா, இவரை வச்சு மரத்தை செழிப்பாக்க விரும்புறாரா? புரியுது நான் சொல்றது? இவரை வச்சு அந்த மரத்தை செழிப்பாக்க விரும்புறாரா, இல்ல மரத்தை வச்சு இவரை செழிப்பாக்க விரும்புறாரா? தாத்தான கோராக யாரு? மரத்தை வச்சு இவங்களை செழிப்பாக்க விரும்புறாங்க. ஆனா மோசே யாரு? இவரை வச்சு மரத்தை செழிப்பாக்க விரும்புறாரு. ரெண்டுமே செழிப்பு தான். ரெண்டு பேருக்கும் என்ன கொடுக்க போறாரு? செழிப்பை கொடுக்க போறார். அத்தி மரத்துக்கும் செழிப்பு, தோட்டக்காரனுக்கும் செழிப்பு. இந்த அத்தி மரத்தை பராமரிக்கிறது யாருக்கும் செழிப்பு? தோட்டக்காரனுக்கும் செழிப்பு இல்லையா? இப்ப இந்த தோட்டக்காரன் விருப்பம் என்ன? இந்த அத்தி மரத்தை பராமரிச்சாதான் என்ன கண்ண கொடுப்பாரு, எனக்கு சம்பளம் கொடுப்பாரு இல்லையா? என்ன செழிப்பாக்குவார் இல்லையா? அப்ப நான் செழிப்பாக்குவான்னு என்ன செய்யணும்? இந்த அத்தி மரம் இந்த நோக்கத்துக்காக இந்த அத்தி மரத்தை வேணும்னு கேட்கிறாரா? இல்லையா, இந்த அத்தி மரத்தை வச்சு என்ன செழிப்பாக்க நான் விரும்பல, மாறாக என்ன வச்சு இந்த அத்தி மரம் என்னவா மாறணும்? செழிப்பா மாறணும். ரெண்டு பேருமே தோட்டக்காரங்க தான். ரெண்டு பேருமே தாத்தானும் தோட்டக்காரன் தான், மோசையும் தோட்டக்காரன் தான். ரெண்டு பேருமே தோட்டக்காரன் தான். ஆனா ஒருத்தர் என்ன செய்யறான்? ஜனங்களை வச்சு தன்னை செழிப்பாக்க விரும்புறான். மோசை யாரு? மோசைய வச்சு ஜனங்களை செழிப்பாக்க விரும்புறான். இன்னைக்கு யாரோட கூட இருக்க விரும்புற? ரெண்டு பேருமே தோட்டக்காரங்க தான். மோசையும் தோட்டக்காரன் தான், தாத்தானும்
தோட்டக்காரன் தான், கோராகும் தோட்டக்காரன் தான், மோசையும் தோட்டக்காரன் தான். ரெண்டு பேருமே தோட்டக்காரங்க தான், ரெண்டு பேருமே ஜனங்களை பராமரிக்கிறவங்க தான். ஆனா ரெண்டு பேரும் பராமரிச்சாலும் இந்த ரெண்டு பேரு இன்னைக்கு யாரோட கூட இன்னைக்கு நம்ம இருக்க விரும்புறோம்? யாரோட கூட இன்னைக்கு நம்ம இருக்க விரும்புறோம்? இன்னைக்கு நம்ம யாரோடு கூட இருக்கிறோமோ அவர்களை வச்சுதான் நம்ம பசுமை மாறுமா நம்ம பசுமை மாறாதான்றத கர்த்தர் டிசைட் பண்ண முடியும். அப்ப இந்த மோசேன்ற தோட்டக்காரனோடு கூட இந்த அத்தி மரமெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த பசுமை என்ன செய்யவே இல்லை, ஒரு நாளும் மாறல, ஒரு நாளும் மாறல, இனி மாற போறதும் இல்லை. இது வரைக்கும் மாறல, இனி மாற போறதும் இல்லை, இல்லையா? ஆனா அதே இடத்துல அந்த தாத்தான கோராக கூட அந்த தோட்டக்காரனோடு கூட ஒரு 250 பேர் என்ன செஞ்சாங்க, அத்தி மரத்தை வச்சாரு. இந்த அத்தி மரம் என்னாச்சு, நேத்திக்கு பசுமையா இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பசுமை டோட்டலா மாறிச்சு. இனி மட்டும் இல்ல, இனி என்னைக்குமே என்ன செய்ய முடியாது, பசுமை அடைய முடியாது. இனி என்னைக்குமே அது பசுமை அடைய முடியாது. என்னையா காரணம்? ஒரே ஒரு ரீசன் தான், இன்னைக்கு யாரோடு கூட நம்ம இருக்கிறோம். நேத்தி சொன்னது யார உன் கூட வச்சுக்க விரும்புற, இன்னைக்கு சொல்ற நீ யாரோட கூட இருக்க விரும்புற? நீ என்னைக்குமே நீ செழிப்பா இருக்கணும்னா, என்னைக்குமே உன் பசுமை மாறாம இருக்கணும்னா, எப்போதுமே நீ பசுமையா இருக்குன்னா ஒன்னு செய், இருக்க வேண்டிய நபரோட என்ன செய்ய இரு. இருக்க வேண்டிய நபரை விட்டு என்ன செஞ்சிடாத, விலகிடாத. அது என்ன செய்யும், உன் பசுமையை மாத்தம். இன்னைக்கு மட்டுமில்ல, நீ என்னைக்குமே திரும்ப என்ன செய்ய முடியாது, பசுமை அடைய முடியாத நிலைக்கு அது உனக்கு தள்ளப்பட்டுடும். என்னைக்குமே நீ பசுமை அடைய முடியாத நிலைக்கு உனது தள்ளப்பட்டுடும். அந்த நிலைக்கு நீ தள்ளப்படாம இருக்கிறனா இன்னைக்கு ஒன்னு செய், இருக்க வேண்டிய நபரோடு கூட நீ இரு. கண்ணுமடி ஜோமல்லமா, கண்ணுமடி ஜோமல்லமா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செலுத்திடுவாய், அத்திமரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பான், நான் ஆசையை உண்ண கனி கொடுப்பான். அத்திமரத்தை போல உன் பசுமை மாறாம இருக்குன்னா ஒன்னு செய், இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. இருக்க வேண்டிய நபரோடு இருந்தாதான் உன் பசுமை என்னைக்குமே மாறாது, என்னைக்குமே மாறாது. நீ எப்போதுமே பசுமையா இருக்கணும்னா அதுக்கு ஒன்று செய், இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. இருக்க வேண்டிய நபரோடு இருந்தாதான் உன் பசுமை எப்போதுமே மாறாது. மோசையும் தோட்டக்காரன், கோராகும் தோட்டக்காரன். ஒரு தோட்டக்காரன் யாரு, தன்னை வச்சு மரத்தை பசுமையாக்க நினைத்தவன். மற்றொரு தோட்டக்காரன் யாரு, மரத்தை வச்சு தன்னை பசுமையாக்கிக் கொள்ள நினைத்தவன். ஒருவர் தன்னை வச்சு மற்றவனை பசுமையாக்க நினைத்தவர், மற்றொருவர் மற்றவனை வச்சு தன்னை பசுமையாக்கிக் கொள்ள நினைத்தவர். இன்னைக்கு எந்த தோட்டக்காரனோடு கூட இன்னைக்கு இருக்க விரும்புற, எந்த தோட்டக்காரனோடு கூட இன்னைக்கு நீ இருக்க விரும்புற, அதை வச்சுதான் இன்னைக்கு உன் பசுமை எப்படி இருக்கும்ன்றத கர்த்தர் தீர்மானிக்க முடியும். உன் பசுமை எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் தீர்மானிக்க முடியும். நான் எப்போதுமே பசுமையா இருக்கணும், என் வாழ்நாள் முழுவதும் நான் பசுமையா இருக்கணும், என் வாழ்நாளில் பசுமை குறையாம இருக்கணும்னா இருக்க வேண்டிய நபரோடு இரு. அந்த இருக்கிற நபர் யாரு, எனக்கு வருகிற ஆபத்தை தடுக்கிற நபரோடு இருக்கணுமே ஒழிய எனக்கு ஆபத்தை வருவிக்கிற நபரோடு இருந்து விடக்கூடாது.
கோராக யாரு? ஆபத்தை வருவிக்கிற நபர். மோசே யாரு? ஆபத்தை தடுக்கிற நபர். ஆபத்தை தடுக்கிற நபரோடு நம்ம இருக்கணுமே ஒழிய ஆபத்தை வருவிக்கிற நபரோடு கூட நம்ம இருந்துடக்கூடாது. அது என்ன செய்யும்? நம்ம பசுமையை மாற்றிடும். நம்ம பசுமையை மாற்றிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கக்கூடாத நம்மளோட இருக்கிறது தான் எங்கள் பசுமையை மாற்றோன்னா, எங்கள் பசுமையை கெடுக்கணும்னா, பசுமையே இல்லாத அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு போயிடுவோன்னா இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எப்போதுமே பசுமையாக வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இருக்க வேண்டிய நபரோடு கூட இருந்து எப்போதுமே நாங்கள் பசுமையாக வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை காத்துக்கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் பசுமையை இழக்காமல் எப்போதுமே நாங்கள் பசுமையாக இருக்க கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் ஆளுகையும் உங்கள் பராமரிப்பும் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை காத்துக்கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.